ஹாய் கைஸ். இந்த வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் ஒரு சின்ன ஸ்டோரி. என்ன அப்படின்னா, நான் மும்பையில் வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ளைட் ஏற போனேன். அண்ட் அங்கே நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம். ஸோ என்ன சம்பவம் அப்படின்னா, 25th மார்னிங் 12:10 AM ஃப்ளைட்டு. ஆனால் அது கூட நான் வந்து டைம்லாம் பார்த்து அதெல்லாம் கரெக்டாக போயிட்டேன். 24th வந்துட்டு நான் போனோம், அதெல்லாம் கரெக்டாக போயிட்டேன். அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நான் வந்துட்டு அது வந்து இட்ஸ் மண்டே அண்ட் இட்ஸ் ஒர்க்கிங் டே. ஸோ வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வேறு எதுவும் மும்பையில் பார்க்குறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஐ தாட் ஓகே நான் லவுஞ்சுக்கு போயிட்டு நான் சாப்பிட்டுட்டு டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமே வேறு போயிட்டேன். ஒரு 8 மணிக்கு போலவே 8:30 ஆமாம் ஒரு 8:30 போல் வந்துட்டு உள்ளே போயிட்டேன். ஸோ வழக்கம் போல் வந்துட்டு ஐ மீன் செகண்ட் லக்கேஜ் கிடையாது, ஜஸ்ட் ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் தான். ஸோ வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு டிஜி யாத்திரா வச்சுட்டு மூஞ்சை வச்சுட்டு டேரெக்டாக உள்ளே போயிட்டேன். உள்ளே போயிட்டு எனக்கு எதுக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. சப்போஸ் நம்ம வந்துட்டு ஃபிசிக்கல் போர்டிங் பாஸ் வாங்கிடலாமா அப்படின்னு நினச்சேன். சரின்னு சொல்லிட்டு போர்டிங் பாஸ் வாங்குற இடத்துல போய் நின்னேன். செகண்ட் லக்கேஜ் இருக்கா அப்படின்னாங்க, இல்லை அப்படின்ட்டேன். சரி அப்போ இதுதான் போர்டிங் பாஸை காட்டுறையில் உள்ளே போ அப்படின்ட்டாங்க. கேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, நீ உள்ளே போ அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லி நான் கேட் அனௌன்ஸ் பண்ணல, சரி நம்ம வந்துட்டு செக்யூரிட்டி செக் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்டு பக்கத்தில் இருந்த செக்யூரிட்டி செக் வழியாக நான் வாட்டு உள்ளே அப்பயும் இதுதான் டிஜி யாத்திரா இது இருந்துச்சு. ஃபேஸ் காட்டினேன், ஃபேஸ் டிடெக்ட் ஆகலை அப்படின்னாலே டக்குன்னு போர்டிங் பாஸ் இருந்துச்சு. போர்டிங் பாஸை வச்சு ஸ்கேன் பண்ணேன், உள்ளே போ அப்படின்றச்சு. நானும் உள்ளே போயிட்டேன். உள்ளே போனதுக்கப்புறம் தான் வந்துட்டு அதெல்லாம் செக்கிங்லாம் முடிஞ்சிச்சு. ஓகே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நேராக போய் நான் லோஞ்சுக்கு போயிட்டேன். அப்போ வரைக்கும் வந்துட்டு லோஞ்சுக்கு போன இடத்துலையும் வந்துட்டு அந்த ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்களா, அதுலேயும் இல்லை. இன்னும் கேட்டு போடல. அண்டு இப்போ வந்துட்டு நான் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன், சாப்பிட்லாம் முடிச்சிட்டேன். டைம் பார்க்குறேன், எனக்கு இன்னும் டைம் எக்குதப்பா இருக்குது. 2 ஹவர்ஸ் இருக்குது, 2 ஹவர்ஸ்க்கு மேலேயே இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு சரி அப்போ நம்ம வெளியே போய்ட்டு நம்ம கேட்டு போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு மெதுவாக வந்து அப்படி நடந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்குறேன். கேட் வந்துட்டு எனக்கு வந்து 23ன்னு போட்டிருக்கு. ஆனால் எனக்கு கேட் வந்து இருந்ததே 20 தான். கேட் இங்கே 20யோட முடியுது. அதுக்கடுத்து பெரிய வால் இருக்குது. ஆனால் வாலுக்கு அடுத்து அங்கிட்ட ஏதோ வந்துட்டு ஏர்போர்ட்டோட பாதி மிச்சம் இதெல்லாம் அந்த பக்கம் இருக்க மாதிரி இருக்குது. எனக்குன்னா டவுட்டு, ஒரு வேளை வந்துட்டு அந்த பக்கம் போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்குமா, என்ன ஏது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரில. சரி இப்போ நான் யாரை கேட்குறது அப்படின்னு பார்த்தா, இதை எங்கேயாவது கேட்டில் போய் கேட்குறதா இருந்தால் இண்டிகோவில் தான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ இண்டிகோ ஏர்லைனில் போய் நான் கேட்குறதா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டு. இல்லாட்டி நான் வந்துட்டு அங்கே செக்யூரிட்டி செக் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு கியாஸ்க் மாதிரி போட்டு ஒருத்தர் வந்துட்டு போலீஸ் வந்து உட்காந்துருந்தாங்க. சரி அங்கே போய் கேட்போமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கேட்கலான்னு சொல்லிட்டு அங்கே தான் கேட்டேன். அந்த போலீஸ்கார்ட்ட கேட்டால் அவர் வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு கேட்லாம் இல்லை போ அப்படின்ட்டாரு. போனா எங்கே போகிறது, கேட் நம்பர் 23 போட்டிருக்கு, நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கோவன் ஆஸ்கி ஒரு ஏர்லைன் இது அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுக்கிட்ட இருந்தவங்க ஒரு அக்காட்ட போயிட்டு, அக்கா எனக்கு கேட் நம்பர் 23 போட்டிருக்கு, ஆனால் நான் 20 தான் இருக்குது, நான் எப்படி அந்த பக்கம் போகிறது அப்படின்னு சொல்லி கேட்டேன். இரு இப்போ தான் வந்து சென்னை மக்கள் வேறு ஏதோ ஃப்ளைட்டு இப்போ தான் ஏறுறாங்க, நான் ஏற்றி விட்டு வரேன் அப்படின்னாங்க. அப்படியே பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். முன்னாடி வாசல் அந்த கேட் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு சேர் இருந்துச்சுல, அதில் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழிச்சு தான் அதுக்கப்புறம் மறுபடியும் அதே அக்கா இருந்தாங்க, பக்கத்தில் இன்னொரு அக்கா இருந்தாங்க. 2 பேர்ட்டையும் வந்து காமிச்சேன், இங்கே பாருங்கள் கேட் 23 காட்டுது, நான் எப்படி அந்த பக்கம் போகிறது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க, சரி அப்போ நீ எப்படி உள்ளே வந்த அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான் ஆக்சுவலி வந்து கதையே கேட்க வராங்க. நான் இந்த மாதிரி சொன்னேன், கேட்டே போடல, நான் வாட்டு வந்து டிஜி யாத்திரா தான் வச்சுருக்கேன், ஸ்கேன் பண்ணிவிட்டு நான் வாட்டு உள்ளே வந்துட்டேன், செக்யூரிட்டி செக்கும் முடிச்சு வந்துட்டேன், இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், சரி அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்களே சுற்றி பார்த்தாங்க. மறுபடியும் அந்த போலீஸ்காரன் நான் அந்த கியாஸ்கில் கேட்டனோ அதே கியாஸ்கில் வந்துட்டு ஒரு நோட் புக்லாம் வச்சுருந்தாங்க. நானும் வந்துட்டு யோசித்தேன், ஏதாவது வந்துட்டு என்ட்ரி போட்டுறதுக்கு ஏதாவது போலீஸ் ஏதாவது செக்கிங் போட்டுட்டு என்ட்ரி போடுறதுக்கு வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா, கடைசி அந்த என்ட்ரியில் என் போர்டிங் பஸ்லேருந்து என் போர்டிங் பஸ்ஸில் இருக்க எல்லா டீட்டெயிலும் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு திருப்பி வெளியே போ அப்படின்னாங்க. வெளியே போனால் அங்கனுக்குள்ளே அந்த கேட் விட்டு வெளியே வர்றதுக்கு அந்த இடத்துல வரல. அவரும் கொஸ்டினாக கேட்குறாரு, எதுக்காக வெளியே வந்த, எதுக்காக வந்துட்டு நீ இது உள்ளே வந்த ஃபஸ்ட்டு, எதுக்காக இப்போ வெளியே போகிற, அதான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் எல்லா கதையும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி அதே போலீஸ்காரர் இந்த கியாஸ்கில் இருந்த போலீஸ்காரர் பார்த்து ஓகேவா அப்படின்றாங்க. நான் கதை தான் சொல்லிட்டேன்டா, இல்லாட்டி அதே கதை தான்டா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதுக்கப்புறம் 2 பேரும் மூஞ்சை பார்த்துட்டு வெளியே விட்டாங்க. இப்போ வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு கேட் 20 40 21 40 வரைக்கும் இருக்கிறதுல வந்துட்டு அடுத்ததில் இருக்குது. ஸோ இதை வந்து மேலே ஏறி போனோம். சரி இப்போ மேலே ஏறி போவோம் அப்படின்னு சொல்லி மேலே ஏறி போயிட்டேன். மேலே ஏறி போய் பார்த்தா தான் தெரியுது, இப்போ இவங்க வந்துட்டு கேட்டு மறுபடியும் செக்யூரிட்டி செக்கை வந்து நான் முடிக்கணும். இந்த செக்யூரிட்டி செக்கை முடிக்கிறதுக்கு நான் மறுபடியும் வந்துட்டு நான் இதை போர்டிங் பாஸை வந்துட்டு காட்டல, ஜஸ்ட் டிஜி யாத்திராவில் போய் மூஞ்சி வச்சேன். டூப்ளிகேட் என்ட்ரின்னு காட்டுது. டூப்ளிகேட் என்ட்ரியா, நான் ஆமாட்டா நான் அங்கே முடிச்சிட்டேன், மறுபடியும் வந்து இங்கே வச்சா டூப்ளிகேட் என்ட்ரி தான் வரும், நான் எனக்கு செக்கே பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இங்கே திரும்ப கரெக்டாக வந்து எதிர்ச்சி வந்துட்டு பின்னாடி ஒரு இண்டிகோ ஸ்டாஃப் இருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்டேன், அப்படியா அப்போ நீ ஸ்கேன் பண்ணு அப்படின்னு சொல்லி மேனுவலாக ஏதோ ஸ்கேன் பண்ணி எதை என்ட்ரு அடித்தாங்க, உள்ளே விட்டுட்டுச்சு. அதுக்கப்புறமா போய் மறுபடியும் செக்யூரிட்டி செக்கை முடிச்சுட்டு போனேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய சம்பவம். கேட் 1 to 20 ஒரு தனி செக்யூரிட்டி செக்காகவும் 21 to 40 ஒரு தனி செக்யூரிட்டி செக்காகவும் வச்சுருக்காங்க. இது எதுக்கு இந்த மாதிரி இந்த சிஸ்டம்?
இது யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏன்னா மற்ற ஏர்போர்ட்டில் வந்து நான் பார்த்ததில்ல. மொத்தமாக ஒரு 500 கேட் இருந்தாலும் ஒரே செக்யூரிட்டி செக் பெரிய கவுண்டர்ஸ் ஏகப்பட்ட கவுண்டர்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. இது 3 இடமா பிரித்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலி வந்து இந்த 1 to 20 வந்துட்டு 1 to 6க்கு ஒரு இடத்துலையும், அதுக்கப்புறமா 7 to 20க்கு ஒரு இடத்துலையும் வச்சுருக்காங்க. இது எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. அதுக்கப்புறம் இது செட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது நான் சொல்கிறது வந்து T1. இது எல்லாமே நடந்தது T1ல் தான் இண்டிகோ இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து தான் வந்துட்டு இந்த மேலே ஸ்டேர்ஸ் போகிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு ஐ மீன் இந்த கீழே இந்த போர்டிங் பாஸு ப்ளஸ் அதுக்குள்ளே வந்து செக்யூரிட்டி செக் இந்த 1 to 20 சொன்னோம்னா, இதுக்கு மேலே வந்துட்டு அரைவல் அதாவது வரவங்களுக்கு அதுக்கான இது இருக்குது. அண்டு அந்த 21 to 40 அதில் வந்துட்டு டிபார்ச்சர் ஆகிறதுக்கு மேலே அந்த பக்கம் இது வச்சுருக்காங்க. இது ஏதாவது ஒழுங்காக எவனா ஆர்கிடெக்சர்கிட்ட கேட்டாவது ஏதாவது பண்ணலாம், ஏதாவது கொஞ்சமாக மாற்றலாம் இந்த டிசைனை. ஸோ ஆனால் வந்துட்டு ஓரளவு பரவாயில்ல, ஹெல்ப் பண்ணாங்க. கேட்டதுக்கு இந்த இடத்துல போ அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த இண்டிகோ ஸ்டாஃப் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. மற்றபடி போலீஸ்காரங்க எனக்கு தெரியாது, அப்படி ஒரு கேட்டே இல்லை அப்படின்றாரு. அவர் வந்து சும்மா ஏதாவது விளையாடுறதுக்கு கூட விளையாடுறதுன்னா ஐ மீன் வந்துட்டு ஏதாவது சந்தேகப்பட்டுட்டு உனக்கு அதெல்லாம் சொல்ல முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் ஓகே, பட் ஜாலியாக தான் இருந்துச்சு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ, பை.